Hi guys, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தேனி போறோம். எதுக்கு போறோம்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்களுக்கு வந்து தாம்பரம்ல இருந்து தான் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வரதுக்கு லேட் ஆகுறனால சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு குமார் மெஸ்ன்னு சொல்லி போனோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே இருக்குது. வேறு லெவல் சாப்பாடு. அந்த அண்ணாவும் ரொம்ப கைண்டாக பேசினாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏரியாச்சு. யாருக்கு தான் ட்ராவல்னால் பிடிக்காது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுனா எங்களுக்கும் அப்படி தான். நேம் தான் திங்க் ஜிபிடி கேட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இளங்கோங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இளங்கோவை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேமரா எடுத்து திருப்பிட்டேன். இந்த மாதிரி பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சுங்க. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பேசி சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துச்சு. அன்ரிசர்வில் தான் போனோம். பெண்டு கழட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்காரவே முடியல. ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா அப்போ தான் திருச்சியே வந்திருக்கு. ஏன் வந்து இந்த ஜங்ஷனை மட்டும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஃபேவரட் பிளேஸு. 2 இயர்ஸ் நான் அங்கே தான் இருந்து என்னோடய பிஜியை கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப நிறைய மெமரிஸ் எனக்கு அங்கே. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். திண்டுக்கல் போய் இறங்கிட்டோம். சுத்தமாக முடியல. ஸோ வீடியோவும் எடுக்க முடியல. அப்புறம் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கான ரூம்ஸ்க்கு போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி சாப்பிட்டு வந்துடலாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிட்டோம். அதிகமாக பொல்யூஷன் கிடையாது, டிராஃபிக் இல்லை, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இதெல்லாம் நம்ம இங்கே சென்னையில் இருந்துட்டு மறுபடியும் நம்ம ஊர் பக்கம் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாத்துக்குமே இருந்தது. நல்லா ஜாலியாக பேசிவிட்டு சாப்பிட்டு வந்து தூங்கிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பிங்ஸு. நாங்கள் இருந்த ரூம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் கூண்டு வச்சுருந்தாங்க. ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தது காலையில் எல்லாமே. எங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு 9:30 to 10 தான் வந்து முகூர்த்தம். ஸோ நல்லாவே டைம் இருந்தது. எல்லோரும் அழகாக நீட்டாக ரொம்ப ஹரிபரியாக இல்லாமல் நீட்டாக கிளம்பி அங்கே போயிட்டோம். அப்புறம் நானும் என்னோடய தங்கச்சியும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கிஷோர்கிட்ட, அதாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு உன் கல்யாணத்தில் நாங்களும் வேலை செஞ்சோண்டான்னு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் இல்லை, உண்மையாக வேலை செஞ்சோம் தான். அப்புறம் வந்துட்டு சரி தாலி கட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மேலம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி போகிறப்போ நாங்களும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலி அந்த டைம் வந்துச்சுன்ற மாதிரி தாலி கட்டியாச்சு. நம்மளோட இருந்த ஒரு ஆளுக்கு கல்யாணம்னு சொல்கிறப்போ அந்த ஃபீலிங்கே வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறையா வெட்டிங்க்கு போயிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு வெட்டிங்குங்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் இந்த மாலை மாற்றுறது, சாமி கும்பிடுறது, அந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து ரிசப்ஷன் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. காலையிலே ரொம்ப நிறையா சாப்பிட்டோம். ஸோ மதியமும் வேண்டாம், ட்ராவல் பண்ணோன்றதுனால நான் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன். நான்வெஜ் போட்டாங்க முக்கியமாக. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ரைத்தா, கேசரி, எக்கு, பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு கிளம்பலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.